கைஸ், இந்த வீடியோவில் இருந்துட்டு நம்ம இன்டர்ன்ஷிப் எப்படி வாங்கலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நம்மளால நிறைய பேர்த்துக்கு படிக்கும்போதே செகண்ட் இயர் தேர்ட் இயர் படிக்கும்போதே கையில் காசு இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணும். பட் அதுக்கு நம்ம இருந்துட்டு ஃபுல் டைம் ஜாப் போனோம் அப்படின்னா நம்ம ஸ்டடீஸ் பாதிக்கும். பார்ட் டைம் ஜாப் தான் போகணும்னு நினைப்போம். அப்படி போகிற பார்ட் டைம் ஜாப் நம்ம கோர்ஸுக்கு சம்மந்தப்பட்டதாகவும் நினச்ச இடம் நினச்ச நேரத்தில் போகிற மாதிரி இருந்தால் இன்னும் ஸ்பெஷல் தானே. ஸோ அப்படிப்பட்ட ஃபீச்சர்ஸ் இருக்கிற இன்டர்ன்ஷிப்பை தான் எப்படி வாங்கலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோ. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். நான் சொல்கிற ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணால் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு இன்டர்ன்ஷிப் கிடைக்கும். ஓகே, இன்டர்ன்ஷிப்போட ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெஸ்யூம் ரெடி பண்ணுறது. நீங்கள் ரெஸ்யூம் வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக ரெடி பண்ணி முடிச்சிட்டாலே இன்டர்ன்ஷிப் வாங்குறதுல உங்களோட ஒர்க் 50% முடிஞ்சிடும். நான் இப்போ என்ன சொல்ல போகிறேன்னா, உங்களோட ரெஸ்யூமில் இருந்துட்டு என்னென்ன கண்டிப்பாக இருக்கணும் அப்படிங்கிறத சொல்ல போகிறேன். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு இருந்துட்டு உங்களோட கெரியர் ஆப்ஜெக்டிவ் இருந்துட்டு அதில் மெயினாக போட்டிருக்கணும். அதான் இருந்துட்டு ஹீரோ ஆஃப் த ரெஸ்யூமாக இருக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்கூலில் வாங்கின பர்சன்டேஜஸ். அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் செகண்ட் இயர் இல்லை தேர்ட் இயர் படிக்கிறீங்க அப்படின்னா உங்களோட கரண்ட் சிஜிபிஏ இது இருக்கணும். அதுக்கப்புறம் வந்துட்டு ப்ரோக்ராம் ரிலேட்டட் ப்ராஜெக்ட்ஸ் வந்துட்டு நீங்கள் அதில் ஆட் பண்ணியிருக்கணும். கண்டிப்பாக ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்கணும். நீங்கள் வந்துட்டு ஒரு நெட்டில் இருந்தோ யூடியூப்லேருந்தோ வந்துட்டு ப்ராஜெக்ட்ஸை காப்பி பண்ணலாம், தப்பில்லை. பட் ஆனால் அந்த ப்ராஜெக்ட் எப்படி மேக் பண்ணீங்க அப்படின்னு உங்கள்கிட்ட கேட்டால் உங்களால் ஆன்சர் பண்ண முடியணும். நீங்கள் காப்பி பண்ணலாம், பட் அதோட மேக்கிங் வந்துட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்போ சிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னா உங்களோட வெப்சைட் இல்லைனா ஆப் தான் ப்ராஜெக்டாக இருக்கும். இல்லை வேறு ஏதாவது சாஃப்ட்வேர் சம்மந்தப்பட்டதாக ப்ராஜெக்டாக இருக்கும். அது ஜஸ்ட் ஒரு லிங்க் மூலமாக ரெஸ்யூமில் ஆட் பண்ணிக்கலாம். மற்ற டிபார்ட்மெண்ட் மெக்கு ட்ரிபிளி அந்த மாதிரி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களோட ஃபிசிக்கலாக இருக்கிற அந்த ப்ராஜெக்ட் இருந்துட்டு ஒரு வீடியோ எடுத்து யூடியூப்பில் அப்லோட் பண்ணி அந்த யூடியூப் லிங்க் இருந்துட்டு நீங்கள் ரெஸ்யூமில் ஆட் பண்ணிக்கலாம். ப்ராஜெக்ட் இருந்துட்டு ரொம்ப பெரிய ப்ராஜெக்டாக இருக்கணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை. சிம்பிளாக இருந்தால் போதும். நீங்கள் இருந்துட்டு அந்த ப்ராஜெக்ட் இருக்கிற அந்த ஏரியாவில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு காட்டுறது தான் அந்த ப்ராஜெக்ட். நீங்கள் இப்போ சிஎஸ்சி ஸ்டூடெண்ட் இருந்து ஜஸ்ட்டு போய் உங்களோட இப்போ எனக்கு ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்மெண்ட்டில் இருந்துட்டு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா நான் ஜஸ்ட் எனக்கு ஃப்ரண்ட் அண்ட் வெப் டெவலப்மெண்ட்டில் இருந்துட்டு ப்ராஜெக்ட்ஸ் ஃபார் பிகினர்ஸ் அப்படின்னு சர்ச் பண்ணால் கிக்ஸ் ஃபார் கிக்ஸ் இந்த மாதிரி டாப் வெப்சைட்ஸ்லேயே இருந்துட்டு உங்களுக்கு ப்ராஜெக்ட்ஸ் வரும். நீங்கள் இதிலிருந்து கூட எடுத்துக்கலாம். பட் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இது எப்படி பண்ணியிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதுக்கு அவங்க யூஸ் பண்ண அந்த ஸ்கில்ஸ் இருந்துட்டு நீங்கள் வளர்த்துக்கணும். ப்ராஜெக்ட்டுக்கு நீங்கள் ஒரு 1 month ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஸ்கில் செட் வளர்த்துக்கோங்க. நீங்களே ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுங்கள். ஏன்னா ஏற்கனவே இருக்கிற ப்ராஜெக்ட் இருந்துட்டு எடுத்து எப்படி பண்ணியிருக்காங்கன்னு பார்த்து நீங்கள் அது மாதிரியே பண்ணலாம், தப்பில்லை. ஓகே, அதுக்கப்புறம் வந்துட்டு நல்லா யோசிச்சுக்கோங்க. ஈஸியாக இருக்குன்னு சொல்லிட்டு ப்ராஜெக்ட் எடுக்காதீங்க. உங்களுக்கு உங்களோட இன்ட்ரெஸ்ட்டுக்கு எந்த ப்ராஜெக்ட் மேட்ச் ஆகுதோ அதை எடுங்க. ஓகே, இப்போ 50% ஆஃப் த ஒர்க் முடிஞ்சா பேலன்ஸ் இருக்கிற ஒர்க்குக்கு வரலாம். பேலன்ஸ் என்ன ஒர்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ரெடி பண்ண ரெஸ்யூமை மார்க்கெட் பண்ணுறதா வந்துட்டு பேலன்ஸ் ஒர்க்கே. இதை நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இன்டர்ன்ஷிப்பில் தான் போய் எண்ட் ஆவீங்க. ஓகே, இதுக்காகவே சில பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது. அதில் மேஜராக எல்லோரும் யூஸ் பண்ணுற பிளாட்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா லிங்க்டின். நான்லாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இயரில் எங்கள் காலேஜில் சொன்னாங்க லிங்க்டின் ப்ரொஃபைல் ஓப்பன் பண்ண சொல்லி. பட் அப்போ நான் அசால்ட்டாக விட்டுட்டேன். எனக்கு செகண்ட் இயரில் வந்து தான் நான் ஓப்பன் பண்ணேன். அது ஓப்பன் பண்ணி எனக்கு மேஜராக நிறைய பேர்த்து கூட கான்டாக்ட்ஸ் கிடச்சிது. பட் இன்டர்ன்ஷிப் எனக்கு அதில் கிடைக்கல. நான் இன்டர்ன்ஷாலா அப்படிங்கிற வெப்சைட்டில் தான் நான் அப்ளை பண்ணி எனக்கு 3 daysல இன்டர்ன்ஷிப் கிடச்சிது. ஸோ வந்துட்டு லிங்க்டின்ல இருந்துட்டு நீங்கள் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுங்கள். அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி நிறைய ரெக்ரூட்டர்ஸ் இருந்துட்டு அவங்களோட போஸ்ட் அவங்கள ஃபாலோ பண்ணுங்கள். அப்புறம் இன்டர்ன்ஷிப் அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா அந்த கீவேர்டுக்கு தகுந்த ரிசல்ட்ஸ் வரும். உங்களோட ஸ்கில் செட்டும் அவங்களோட ரெக்யர்மெண்ட்டு ஸ்கில்ஸும் இருந்துட்டு மேட்ச் ஆச்சுன்னா அதுக்கு அப்ளை பண்ணுங்கள். அப்புறம் வந்துட்டு ரெக்ரூட்டர்ஸோட இமெயிலை வாங்கி அதுக்கு வந்துட்டு நான் இப்படி இருந்துட்டு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கேன் நீங்கள் பாருங்கன்னு சொல்லி மெயில் பண்ணி பாருங்கள். ஸோ வந்துட்டு லிங்க்டின் பிளாட்ஃபார்ம் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அதை நல்லா யூஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்துட்டு இன்டர்ன்ஷாலா ஒரு நல்ல ப்ராஜெக்ட் பண்ணிட்டேன் எனக்கு இமீடியட்டாக இன்டர்ன்ஷிப் கிடைக்கணும்னா கன்ஃபார்மாக இருந்துட்டு இந்த வெப்சைட் உங்களுக்கு ரொம்ப யூஸ் ஆகும். நான் இந்த பர்சனலாக என்னோடய ஃபேவரட் வந்துட்டு இதுதான். ஏன்னா நான் அப்ளை பண்ணி 3 daysல வந்துட்டு எனக்கு இன்டர்ன்ஷிப் கால் வந்துச்சு. நான் அட்டன் பண்ண எனக்கு இருந்துட்டு நான் வந்துட்டு ஃப்ளட்டரில் இருந்துட்டு யூஐ க்ரியேட் பண்ணுறதுக்கு ஃபிக்மா அதுக்கு தான் அப்ளை பண்ணியிருந்தேன். ஜஸ்ட் அவங்க எனக்கு ஒரு டெஸ்ட்டு வச்சாங்க. ஒரு யூஐ நான் பண்ணி காமிச்சேன். என்னை வந்துட்டு இன்டர்ன்ஷிப்பில் எடுத்துக்கிட்டாங்க. ஸோ இந்த இன்டர்ன்ஷாலாவையும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். லிங்க்டின் இன்டர்ன்ஷாலா மட்டுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. இதை விட இன்னும் நிறையா இருந்துட்டு இன்டர்ன்ஷிப்ஸ் கிடைக்கிற வெப்சைட்ஸ் இருக்குது. அதையும் ஜஸ்ட் நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு கிடைக்கும். நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது இன்டர்ன்ஷிப்ஸ் கிடைக்கிறது. நான் இப்போ நான் காமிச்சிட்ருக்க எல்லா லிங்க்கையுமே வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன கம்பெனி தெரியாத கம்பெனியில் தான் இன்டர்ன்ஷிப் போகணுன்னு அவசியம் இல்லை. நீங்கள் வந்துட்டு உங்களோட எண்ணங்களை சிறுசாக வச்சுக்காதீங்க. உங்களோட எய்மை இருந்துட்டு கொஞ்சம் பெருசாகவே யோசிங்க. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மைக்ரோசாஃப்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க ஸ்டூடெண்ட் அம்பாசடர் அப்படிங்கிற இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராம் நடத்துகிறாங்க. கிட்டப் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க ஸ்டூடெண்ட் எக்ஸ்பர்ட் அப்படிங்கிற இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் நடத்திட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் அதுக்கெல்லாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். இதுக்கெல்லாம் ட்ரை பண்ணால் எனக்கு கிடைக்குமா அப்படின்லாம் கேட்காதீங்க. கண்டிப்பாக இருந்துட்டு கிடைக்கும். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சவங்க இல்லை,
பட் நான் நிறைய பிளாக் போஸ்ட் படிச்சிருக்கேன். குவாரால இருந்துட்டு பிளாக் போஸ்ட் படிச்சிருக்கேன். அவங்க சிம்பிளாக நம்மள மாதிரி தான் இருந்துட்டு செகண்ட் இயர் தேர்ட் இயர் வரைக்கும் ப்ராஜெக்டே பண்ணாமல் இருப்பாங்க. திடீர்னு ஒரு ஸ்கில்லை வளர்த்துக்கிட்டு ப்ராஜெக்ட் பண்ணி இதுக்கு அப்ளை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கிடச்சிரும். ஏன்னா அவங்க மேஜராக இருந்துட்டு யாருக்கெல்லாம் ஸ்கில் அதிகமாக இருக்கோ அவங்கள தான் இருந்துட்டு தேடி பிடிப்பாங்க. எனக்கு ஃப்ரெண்ட் இல்லை, பட் இருந்துட்டு தெரிஞ்சவங்க சிஇஜியில் படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட் இருந்துட்டு கிட்டப் இன்டர்ன்ஷிப் அவங்களுக்கு கிடச்சிருக்கு. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். எதுக்குமே இருந்துட்டு இது நம்ம கிடைக்காது அப்படிங்கிற நெகட்டிவ் தாட் மட்டும் வேணாம். அப்புறம் கூகுள் இருந்துட்டு ஜிஷாக் இன்டர்ன்ஷிப் நடத்துகிறாங்க. இதெல்லாம் சிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு மேஜராக கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். இப்போ நான் மற்ற டிபார்ட்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வரேன். மற்ற டிபார்ட்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பெரிய இன்டர்ன்ஷிப்ஸ் எதெல்லாம் கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா டிஆர்டிஓ இருக்கு இல்லையா, டிஆர்டிஓவில் இருந்துட்டு ஸ்கீம் ஆஃப் இன்டர்ன்ஷிப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிற இன்டர்ன்ஷிப் வந்துட்டு இவங்க இயர் ஃபுல்லாகவே நடத்துகிறாங்க. நீங்கள் ஒருவேளை உங்களோட ப்ராஜெக்ட் உங்களுக்கு பிடிச்சி நீங்கள் வந்துட்டு செலக்ட் ஆகி உள்ளே ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா நம்மளோட மிலிட்ரிக்கே இருந்துட்டு உங்களோட கான்ட்ரிபியூஷன் இருக்குது. இது இவங்க மட்டும் இல்லை, இஸ்ரோ இருக்காங்க இல்லையா, அவங்களும் இருந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறைய இன்டர்ன்ஷிப்ஸ் வந்துட்டு வைக்கிறாங்க. ஸோ மறக்காமல் இருந்துட்டு நீங்கள் பண்ணுற சின்ன ப்ராஜெக்டாக இருந்தாலும் பரவாயில்ல, இது செலக்டே ஆகாது அப்படின்னு நீங்கள் நினச்சி அது ரொம்ப சிம்பிளான ப்ராஜெக்டாக இருந்தாலும் பரவாயில்ல, ஜஸ்ட் அப்ளை, அவ்வளோதான். ஒரு தடவை நீங்கள் அப்ளை பண்ணி வேலை கிடைக்கல அப்படின்னா அதுக்கான என்ன ரீசன் அப்படின்னு உங்களுக்கு தெரிய வரும். ஸோ நீங்கள் அப்படியே மெருகேற்றிட்டே வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நாள் கிடைக்கும். பட் நான் சொல்கிறேன் கண்டிப்பாக ஒரு நாள் கிடைக்குங்கிறது நான் சொல்கிறது இந்த பெரிய கம்பெனியோட இன்டர்ன்ஷிப்ஸ்க்கு மட்டும்தான். நீங்கள் ஒரு சிம்பிள் ப்ராஜெக்ட் பண்ணி ஒரு நல்ல ரெஸ்யூம் க்ரியேட் பண்ணி ரெடியாக இருந்தீங்கன்னா இந்த இன்டர்ன்ஷாலா லிங்க்டின் மூலமாக உங்களுக்கு வந்துட்டு ஈஸியாக இருந்துட்டு இன்டர்ன்ஷிப்ஸ் கிடச்சிரும். பார்த்தீங்கன்னா நானே பெரிய ப்ராஜெக்ட்லாம் ஒன்றும் பண்ணல, சிம்பிளாக தான் ஒரு ஃப்ளட்டர் ஆப் பண்ணியிருந்தேன். ஜஸ்ட் அதை நான் ப்ளே ஸ்டோரில் போட்டு அந்த லிங்க்கை தான் வந்துட்டு சென்ட் பண்ணேன். அதை வச்சு எனக்கு ஈஸியாக இன்டர்ன்ஷிப் கிடச்சிச்சு. என்னையே ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் வந்துட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒருவேளை உங்களுக்கு இன்டர்ன்ஷிப் கிடச்சி இந்த வீடியோ பார்த்தது மூலமாக உங்களுக்கு இன்டர்ன்ஷிப் கிடச்சி உங்கள் ஃப்ரெண்ட் யாராச்சும் இன்டர்ன்ஷிப் கிடைக்காம இருந்தால் அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இன்டர்ன்ஷிப் கிடச்சிருச்சுன்னா மறக்காமல் என்கிட்ட இருந்துட்டு எந்த கம்பெனியில் இன்டர்ன்ஷிப் கிடச்சி அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை.